வெல்கம் பேக் டு சுகன்யா சுரேஷ் தமிழ் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது விலங்குகள் ஆர்வ கோளாறுனாலேயோ இல்ல தெரியாமலோ வித்தியாசமான இடங்கள்ல சிக்கி வெளியே வர முடியாம இருந்ததையும் திரும்ப எப்படி அதுல இருந்து தப்பி வெளியே வந்தது அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோ வழியா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிங்கம் நெதர்லாந்துல இருக்கிற மிருகக்காட்சி சாலையில நடந்த நிகழ்வு தான் இது. அங்க இருக்கிற ஒரு பெரிய கூண்டுல 4ல இருந்து 5 சிங்கங்கள் வரைக்கும் வைத்து பராமரிக்கிறாங்க. அந்த சிங்கங்களுக்கு தினசரி உணவுக்காக ட்ரம் மாதிரி இருக்கிற பெரிய பேரல்ல பெரிய பெரிய இறைச்சி துண்டுகளை போட்டு உள்ள இறக்கி வைக்கிறது வழக்கம். ஒவ்வொரு உணவு வேளையிலும் போது அந்த பேரல் அங்க இறக்கப்படும் போது இந்த சிங்கங்கள் எல்லாமே ஓடி போகும். இந்த மாதிரி ஒரு முறை அந்த பேரல் உள்ள இறக்கப்படும் போது எல்லா சிங்கங்களும் வேக வேகமா ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டு அந்த பேரல் மேல போய் விழுந்தது. மோதின வேகத்துல ஒரு சிங்கத்தோட தலையை அந்த பேரலுக்குள்ள கரெக்டா மாட்டிக்கிட்டு திரும்ப அந்த சிங்கத்தால தலையை வெளியே எடுக்கவே முடியல. மற்ற சிங்கங்கள் முதல்ல அதுக்கு உதவி செய்யறதுக்கு போனாலும் அதுக்கப்புறம் பெரிய இறைச்சி துண்டுகளை பார்த்ததும் அந்த இறைச்சி துண்டுகளை ஆர்வமா சாப்பிட ஆரம்பித்தது. இதனால அந்த சிங்கம் மட்டும் தலையில ட்ரம்மோட வழி தெரியாம அங்க எங்க ஓடிட்டு இருந்தது. அடுத்ததா சிங்கத்தை பராமரிக்கிற நபர் ட்ரம்ல இருந்து அதோட தலையை வெளியே எடுத்து விட்டு இருக்கிறாரு. அடுத்ததா சிறுத்தை. இது இந்தியாவில் நடந்தது. சிறுத்தை ஒண்ணு காட்டுல இருந்து வெளியே இருட்டுல வழி தெரியாம ஒரு பெரிய கிணத்துக்குள்ள விழுந்தது. கிணறு ரொம்ப பெருசு, ரொம்ப ஆழமானதும் கூட. திரும்ப மேலே ஏறி வர்றதுக்கான சரியான படிக்கட்டுகளும் இல்ல. பல முறை முயற்சி பண்ணி திரும்ப திரும்ப கிணத்துக்குள்ளே விழுந்தது. இதை பார்த்து அந்த கிராமத்துல இருந்த மக்கள் எல்லாமே மீட்பு துறையினருக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதை மீட்கிறதுக்காக ஒரு ஏணியை சிறுத்தை இருக்கிற பக்கமாக உள்ள இறக்கியிருக்காங்க. சிறுத்தை ரொம்ப புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிருக்கு இந்த ஏணி நமக்காக தான் வைத்திருக்கு அப்படிங்கிறத. பாதையை நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏணி மேல ஏறி மேல வரதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. ஆனாலும் தவறி மறுபடியும் கிணத்துக்குள்ளே விழுந்திருக்கு. ஆனா சிறுத்தை விடவே இல்லை. மறுபடியும் ஏணியை தன் பக்கமா வேகமா இழுத்து அது மேல ஏறி ரொம்ப அசால்ட்டா மேல வந்திருக்கு. சிறுத்தை மேல ஏறி வர தகவல் தெரிஞ்சதுமே அந்த இடத்துல கூட்டமா இருந்த எல்லாருமே அந்த இடத்த காலி பண்ணிட்டு ஓடி போயிருக்காங்க. சிறுத்தை காப்பாற்றப்பட்டதுல ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சி. அடுத்தது ஜிராஃபி. இது சஃபாரி பூங்காவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஜிராஃபி எல்லாம் உணவு சாப்பிட்றதுக்காக ஒரு பெரிய தூண்ல இந்த மாதிரி நிறைய இலைத்தலைகளை எல்லாமே கெட்டி தொங்க போடுற பழக்கம் இருக்கு. அதோட உயரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுல தான் ஒரு குட்டி ஜிராஃபி மாட்டி இருக்கு. அந்த குட்டி ஜிராஃபியோட தலை அந்த இடத்துல கரெக்டா மாட்டிக்கிட்டதுனால அதால திரும்ப வரவே முடியல. சுத்தி இருந்த ஜிராஃபியும் அதை விடுவிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுது. பார்த்துட்டு இருந்த பார்வையாளர்கள் பூங்கா அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லி அதிகாரிகள் வரதுக்காக காத்திருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துல இருந்த வயது முதிர்ந்த ஜிராஃபி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தன்னோட தலையால வேகமா முட்டி அதை விடுவித்திருக்கு. குட்டி ஜிராஃபி அதுல இருந்து தப்பித்தாலும் அதுக்கு ரொம்ப அதிகமான காயமும் ஏற்பட்டிருக்கு. அதோட அந்த அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்த தூண்களை எல்லாம் அப்புறப்படுத்தியிருக்காங்க, விலங்குகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததா சேத்துல மாட்டின யானைக்குட்டி. இது ஆப்பிரிக்காவில் நடந்தது. இந்த யானைக்குட்டி பிறந்து சில நாட்கள் தான் ஆயிருந்தது. அது விளையாடிக்கிட்டே தெரியாம இந்த சேத்துல மாட்டிக்கிட்டு இதை பார்த்த உடனே தாய் யானைக்குட்டி அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா அது எல்லாமே தோல்வியில முடியும். ரொம்பவே பதட்டமாயிருக்கு. கூட்டத்தில் இருந்த மற்ற பெரிய யானைகளும் அந்த குட்டி யானையை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா அந்த குட்டி யானையால எழுந்துக்கவே முடியல அப்படின்னு நினைக்கும் போது எல்லா யானைகளுமே ரொம்பவே பதட்டமாயிருக்கு. காரணம் அதை பொறுமையா தூக்கி விடுறதுக்கான நேரம் இல்ல. அது சிங்கங்கள் கூட்டமா வசிக்கக்கூடிய இடம். இதை பார்த்த ஒரு பெண் சிங்கம் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கு. இந்த பெரிய யானையெல்லாம் போனதுக்கு அப்புறம் குட்டி யானையை சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனா யானைகள் கொஞ்ச நேரம் பதட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ரொம்ப கான்பிடென்டா அந்த யானைக்குட்டியை தூக்குது. இறுதியா தாயும் குட்டி யானையும் தன்னோட முழு பலத்தையும் கொடுத்து அந்த சேற்றில இருந்து வெளியே வந்திருக்கு. பிறந்த குட்டி யானைகள் ரொம்ப துருன்னு ஓடி ஆடி விளையாடும் போது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள்ல மாட்டிக்குது. அடுத்ததா ஒரு பறவை வேகமா கார் ஓட்டும் போது காருக்கு மேல் பகுதியிலிருந்து சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. அந்த நபர் காரை நிறுத்தி காரோட மேல் பகுதியில பார்க்கும்போது காருக்கு மேல பொருட்கள் எல்லாம் கட்டி வைக்கிற அந்த ஸ்டாண்டுக்கு அடிப்பகுதியில ஒரு பறவை சிக்கியிருக்கு. இது வெளியெடுக்கிறது ரொம்ப சிரமம் தான். ஆனாலும் அவரு ரொம்ப கவனமா ரொம்ப பொறுமையா கீழே ஒரு அட்டையை விட்டு அது மூலமா அந்த பறவையை அப்படியே வெளியே எடுத்திருக்கிறாரு. அதுல சிக்கியே இருந்ததுனால அதுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கு. அதுக்கு சாப்பிட்றதுக்கான உணவு கொடுத்து அதை பல மணி நேரமா தன்னோட கார்ல பத்திரமா வச்சிருந்துருக்காங்க. அதுவும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதோட உடம்பு வலி எல்லாம் போனதுக்கு அப்புறமா அந்த காரை விட்டு பறந்து போயிருக்கு. அடுத்ததா பாக்குறது ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற பூனையும் முயலும். ஒரே இடத்துல வசிக்கிற இந்த 2 பேர்ல பூனை ஒண்ணு இன்னொரு பக்கமா போய் கேப்ல சரியா மாட்டிக்குது.
அங்க இருந்துட்டே கையை மட்டும் விட்டு தன்னோட முயல் ஃப்ரெண்டு கிட்ட அது ஹெல்ப் கேட்குது. புத்திசாலித்தனமான இந்த முயல் நிறைய குழி தோண்டுது. அந்த மண்ணை இன்னும் பள்ளமாக்குறது மூலமா அந்த பள்ளத்துக்கு வழியா பூனை வெளியே வந்துடும் அப்படிங்கிறது அதோட நம்பிக்கை. அது இந்த முயலும் ரொம்ப சரியா பண்ணி நிறைய மண்ணை அந்த இடத்துல தோண்டுது. இது மூலமா அந்த பள்ளத்து வழியாவே பூனை அழகா வெளியே வந்திருக்கு. இக்கட்டுல சிக்கிக்கிட்டு இருந்த தன்னோட நண்பனை ரொம்ப லாபகமா அந்த இடத்துல இருந்து தப்பிக்க வைத்திருக்கு. நண்பனோட உதவியை பார்த்து பூனைக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அடுத்ததா குட்டி நாய்க்குட்டி ஒன்று அந்த வழியா போகும்போது வலையா இருக்கிற அந்த வேலியில கரெக்டா மாட்டியிருக்கு. வலிக்குள்ள தலையை விடும்போது அது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். ஆனா தலையை ரெண்டாவது வெளியே எடுக்க முடியல. அதோட 2 காதுகளுமே நல்லா பெருசா விரிஞ்சிருந்ததுனால அதால வெளியே எடுக்க முடியல. அந்த பக்கமா போயிட்டு இருந்த ஒரு நபர் அதை பார்த்துட்டு அதோட 2 காதுகளையும் நல்லா மடக்கி அதை வெளியே எடுக்கிறதுக்கு உதவி செய்திருக்கிறாரு. இந்த மாதிரி வேலியே பெரிய பெரிய வலை மாதிரி இருக்கும்போது அதுல பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாமே அதோட தலையை கொண்டு போய் சிக்கிக்குது. அடுத்ததா கரடி ஓய்வு நேரத்துல ஒரு குடும்பம் பொழுதுபோக்குக்காக படகுல ஏறி உட்கார்ந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அந்த நேரத்துல நீர்நிலையில வித்தியாசமான உருவம் ஒண்ணு நீந்தி வரத பாக்குறாங்க. அது ஒரு கரடி. அந்த கரடியோட தலை ஒரு தண்ணி கேனுக்குள்ள கரெக்டா மாட்டி இருக்கு. பிளாஸ்டிக்னால விலங்குகளுக்கு நேரடியாவோ மறைமுகமாவோ நிறைய ஆபத்து நடக்குது. முதல்ல இந்த கரடியோட தலையை கேன்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு பக்கத்துல போகும்போது அதுவே பயந்து போனது. ஆனா இதை அப்படியே விட முடியாது. அதனால போட்டை அதோட பக்கத்துல கொண்டு போய் அந்த கேனை ரொம்ப வேகமா இழுத்து விட்டுருக்காங்க. கரடிக்கு பெருசா எந்த காயமும் ஏற்படாம அந்த கேன் தலையை விட்டு வெளியே வந்திருக்கு. கேன்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கரடியை நிம்மதியா மூச்சு விட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் கரடி பாதையை தெளிவா பார்த்துட்டு தண்ணியை விட்டு வெளியே வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா வித்தியாசமான இடங்களில் சிக்கிக்கிட்ட விலங்குகளையும் அதுல இருந்து எப்படி வெளிவந்தது அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.